ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிப்கஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கோம், இல்லைனா ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு மொபைல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையுமே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேர்ட்பிரஸ் ப்ரீமியம் தீம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவையான வேர்ட்பிரஸ் தீம்ஸ் ஆர் பிளகின்ஸ் இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க செக் பண்ணிவிட்டு அவைலபிள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராக ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வியூ கார்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு செக் அவுட் பேஜ் வரைக்கும் நமக்கு மூவ் ஆகிடுச்சு. இதில் பேமெண்ட் ஆப்ஷனாக பே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமனாக தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கூகுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் ஆப்ஷன்ஸுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்மளோட ஜிமெயில் என்னவோ ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வந்து ஆப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, கஸ்டமர் உங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அதிகமாக உங்களோட வெப்சைட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைமும் உங்கள் ப்ரௌசர் வந்து யூஆர்எல் பேஸ் பண்ணி உங்கள் வெப்சைட் வரதுக்கும் ஆப்பை அவங்க டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா டேரெக்டாக உங்கள் வெப்சைட் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் உங்களோட ஆர்டர்ஸுமே அதிகமாக ப்ளேஸ் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அது மாதிரி புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் பெனிஃபிட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சைடில் உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஸ்கிப் பண்ண வேணாம். ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்களே கம்மி பண்ணிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நான் இந்த வெப்சைட்டையுமே மொபைல் அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் மொபைல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜிப்கஸ்ல இந்த வெப்சைட்டே ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ இது நார்மலாக பேசிக் லெவலெலாம் இருக்காது, நல்லா அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுமே நம்ம கரெக்டாக ஷோ ஆகுது. ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா பீரியடில் ஒரு ஆப்ஷன்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு அனிமேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெப்சைட்டில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நமக்கு மெனு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ பேஜஸ் ஆப்ஷன்ஸுமே நம்ம கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போது லாகின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஸோ இதில் நான் கூகுள் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இது வந்து செப்பரேட்டாக ப்ரௌசர்லாம் ஓப்பன் ஆகலை, டேரெக்டாக உங்களோட ஆப்லேயே தான் உங்களுக்கு எல்லாமே ரன் ஆகுது. செப்பரேட்டாக உங்களுக்கு க்ரோம் போகிறதோ இல்லை வேறு ஒரு ப்ரௌசருக்கு மூவ் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனாக வந்துடும் இது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீமை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வியூ கார்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ட் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. நான் செக் அவுட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் பேஜ் இருக்குது. ஸோ டேரெக்டாக நமக்கு பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே நம்ம ஆப்ஷன்ஸ் பே பண்ணி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் வெப்சைட் என்ன வச்சிருக்கீங்களோ அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனாகவே கிரியேட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ரௌசருக்கு மூவ் ஆகாது. உங்களோட ஆப்லேயுமே எல்லாமே கம்ப்ளீட்டாக ரன் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆப் ஃபீல்மே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ வெப்சைட்டில் நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வெப்சைட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோமோ அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆப்பாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஈஸியாக நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக ஆப்பாக மாற்ற முடியும். ஸோ அதை மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ஆப்பாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப் வேணும் அப்படின்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீமே கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணும் இல்லைனா ஆப் ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணும்னாலும் தாராளமாக எங்கள் டீமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ ஆப் வந்து ரொம்ப மினிமம் காஸ்ட்லேயே எங்கள் செல்லையும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆனிவர்சரி சேலுங்கிறதுனால ஸோ உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆப் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இப்போ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஜாப் சர்ச் பண்றீங்க, இல்லன்னா ஒரு பார்ட் டைமா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா நம்மளோட Zipcus பார்ட்னர் ப்ரோகிராம் வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்ட்னர் ப்ரோகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு பார்ட்னர் ப்ரோகிராம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க. ஸோ ஒரு பார்ட் டைமா ஒரு ஏர்ன் பண்ணணும், இல்லன்னா ஒரு பாசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஃபுல் பிசினஸாவே நீங்க ஒரு பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும், உங்களுக்கு Zipcus பார்ட்னர் ப்ரோகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இத கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது, உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல, அத கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ற அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, எங்க சைட்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணி குடுப்பாங்க. உங்களோட ஓன் பிராண்ட் நேம்லயே எங்க சைட்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுப்பாங்க. கிளையண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் பிராண்ட்ல தான் நீங்க டெலிவரி பண்ணுவீங்க. ஸோ எங்களுக்கும் கிளையண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நாங்க உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ நீங்க கிளையண்ட் கிட்ட குடுப்பீங்க. ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட்டுமே நாங்க உங்களோட ஓன் பிராண்ட்ல தான் குடுப்போம். ஸோ அதனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளையண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மெயின்டெயின் பண்றீங்கங்கிற மாரி தான் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டா லீகல் ஆப்ஷன்ஸ் தான். இது உங்களுக்கு ஒயிட் லேபிள் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஓன் பிராண்ட்லயே எங்க சைட்லேருந்து கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ வேணுனாலும் இப்போ உங்க ப்ராஃபிட் குடுத்துக்கலாம். அதுக்கான இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க. அதோட ப்ராஜெக்ட்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 50K இருக்கு அப்படின்னா, இப்போ எங்களோட சைட்ல என்ன காஸ்ட்டோ அத நீங்க குடுத்துட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்ட நீங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஒர்க் எல்லாமே எங்க சைட்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட்ட நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ரீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, எங்க டீம கான்டாக்ட் பண்ணலாம். நான் முதல்லயே சொன்னது தான், எங்க டீம் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு WhatsAppலயே குடுத்துருப்போம். ஆர் அதர்வைஸ் எங்க அஃபிஷியல் வெப்சைட்ஸ்மே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க தாராளமா எங்க டீம கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா WordPress அண்ட் Flutterflow லேர்ன் பண்ணணும், வெப்சைட் ஆப் டெவலப்பரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்களோட யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு A to Z இதிலேயே உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க இத யூஸ் பண்ணியே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே கிளாரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஆப்ஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.